கைஸ் இன்னைக்கு சண்டே விளாக் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக சண்டே அப்படின்னா வெளியில் எங்கேயாச்சும் சிம்பிளாக வெளியில் எங்கேயாவது போவோம். மேக்ஸிமம் மூவி வந்து எப்போவாச்சும் போவோம். மேக்ஸிமம் கடலில் குளிக்கிறது, ஆற்றுல குளிக்கிறது, இந்த மாதிரி குளிக்கிறது, நீர் அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது இப்படி அடிக்கடி போகிறதுனால பாப்பா நீச்சல் கற்றுக்கிட்டா. இந்த மாதிரி நீச்சல்லாம் நம்ம பண்ணி குளிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று என்ன, கடலில் அடிக்கடி குளிக்கிறது ஃப்ரீயாக அந்த கம்மல் கொலுசுக்கெலாம் அழுக்கெடுத்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு எங்களுக்குள்ளே கேதர் ஆகுது, இல்லைனா ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போகிறது, அந்த மாதிரி நாங்கள் மேக்ஸிமம் எங்களுக்குள்ளே கேதர் ஆகிற டைமாக நாங்கள் சண்டே ஸ்பெண்ட் பண்ணுவோம். இன்னொன்று அப்படி இல்லைன்னா பாப்பா என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா பாப்பாவும் அவங்களும் மார்னிங் ஏதாவது அப்படி விளையாண்டுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. நான் சமையல் சீக்கிரமாக முடிச்சுட்டு அவங்க கூட ஜாயின் பண்ணி எல்லோரும் சேர்ந்து மூவி பார்க்குறது அப்படி ஏதாவது பண்ணுவோம். அப்படி இந்த டைம் சென்னை கிளினிக் போயிட்டாங்க. அவங்க அப்பா வந்து சென்னை கிளினிக் போயிருக்கிறதுனால என் கூட கிச்சனில் இருந்து என் கூட அப்படியே வம்பெழுத்துக்கிட்டே இருந்தா. கடைசியில் அந்த ஸ்பூன் ரெஸ்ட்டை பற்றி இது என்னமான்னு கேட்டால், அது ஸ்பூன் ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸ்பூனை ஃபுல்லாக பிறக்கி அதில் வச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படின்னா அது ரொம்பவே ஒரு க்யூட்டாக இருந்துச்சு. பிள்ளைங்க வந்து ஒரு சில இந்த மாதிரி ஸ்டேஜ்லலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இன்னும் ஸ்டேஜ் கடந்துட்டு அப்படின்னா இதெல்லாம் மாதிரி வேறு ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கு போயிடுவாங்க. பிரியாணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. போ இதை வச்சு பிரியாணி. சிக்கன் வந்து நம்ம பொரிச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் தேங்காய் விட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ண பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அது போட்டு அது கூட கொஞ்சம் மசாலாஸ், பெப்பர், ஜீரகத்தூள் அந்த மாதிரிலாம் போட்டு ஆட் பண்ணி போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி போட்டு இந்த சிக்கன் அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா தேங்காய் வாசத்தோட நல்லா இருந்துச்சு.